ஐயா எனக்கு வேலை கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றேன். முதல்ல ஒரு முறை வராங்க. இந்த கம்பெனில தான் வேணும், இவ்வளவு சம்பளத்துல தான் வேணும். ஜெபிக்கிறேன். அடுத்த முறை அவங்க கிட்ட இருந்து ஃபோன் வருது. நான் கேட்ட சம்பளத்தை விட அதிகமான சம்பளத்துல அதே கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் பிரதர் அருள் பேசுறேன். இது நம்பிக்கையுடைய 5வது பாகம். எனவே அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவாலயத்துல மட்டும்தான் கர்த்தர் இருந்தார். அதனால மக்கள் அங்க போயிட்டு பிரதான ஆசாரியன் என்ன சொல்றானோ அவங்ககிட்ட மட்டும்தான் பேசுவார். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. உனக்குள்ள இருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம் பண்றத ஓப்பனா சொல்லிட்டாரு. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறது போல, அவர் என்னிலும் நான் அவர்களும் இருக்கிறது போல. அதாவது இயேசுவும் பிதாவும் ஒண்ணு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரும் ஒன்னாயிட்டாங்க. பிதாவும் அவரும், நானும் அவரும் வேற இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். கரெக்ட். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அதே போல நீங்களும் நானும் ஒண்ணு. எப்படி பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றோ, அதே போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவும் நீங்களும் ஒன்று. இயேசு கிறிஸ்துவும் நானும் ஒன்று. இயேசு வேற, நான் வேற இல்லை. இயேசு வேற, இந்த வீடியோ பார்த்து நிற்கிற நீ வேற இல்லை. இயேசு கிறிஸ்துவும் நீயும் ஒண்ணுதான். உனக்குள்ளதான் அவர் இருக்கிறாரு. அவர் வாசம் பண்ற இடமே உனக்குள்ளதான். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நீ பொண்டாட்டி அடிக்கிற நினைச்சுக்கிறியா? பொண்டாட்டி அடிக்கல. நீ அடிக்கிறது இயேசு கிறிஸ்துவ. நீ உன் பிள்ளைகளை போய் அடிக்கிற நினைக்கிறியா? நீ பிள்ளைகளை அடிக்கல. பிள்ளைகள் கர்த்தால் வரும் சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை போட்டு அடிக்கிற. நீ உன் கணவனை முறைக்கிறியா? உன் கணவரை அடிக்கிறியா? உன் கணவரை திட்டுறியா? நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை திட்டுற. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடிக்கிற. ஏன்னா நான் சொல்ல இந்த வசனத்தை, நான் வியாதியா இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் பசியா இருந்தேன், ஆகாரம் கொடுத்தீர்கள். எப்போ ஆண்டவரை இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் சொல்லிட்டார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்றது உங்களுக்கு, உங்க போதகரை மதிக்கல, உங்க கணவரை மதிக்கல, உங்களுடைய மனைவியை மதிக்கல, நேசிக்கல, உங்களுடைய பிள்ளைகளை மதிக்கல, உங்க பெத்தவங்களை மதிக்கல, உடன் பிறந்தவங்களை நேசிக்கல, உங்களுடைய ஆசிரியர்களை மதிக்கல, கூட செய்ய வேண்டிய கடமைகளை செய்யல, தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யல. நீ ஒரு கணவனா இருந்து இந்த உலகத்துல என்ன உனக்கு பொறுப்பு இருக்கிறதோ அந்த பொறுப்பை செய்யல. நீ ஒரு மனைவியா இருந்து இந்த உலகத்திலே உன்னோட பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டுமோ அந்த பொறுப்பை தவறுகிறாயோ, நீ இந்த உலகத்திலே ஒரு சமுதாயத்திலே எவ்வளவு உத்தமமா இருக்க வேண்டுமோ அதை நீ மீறுகிறாயோ, நீ ஒரு சபையிலே ஒரு போதகனுக்கு எப்படி அடங்கி இருந்து உண்மையா வாழ வேண்டுமோ அதை நீ மீறுகிறாயோ, இதெல்லாம் அவர்களுக்கு செய்கிற துரோகம் அல்ல. நீ தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு நீ இழைக்கிற துரோகம். ஏன்னா நியாய தீர்ப்பு நாள் அவர் சொன்ன வார்த்தை இது. இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ, அம்மாவுக்கு நீ கீழ்ப்படியல, உங்க அப்பா வார்த்தை நீ கேட்கல, அவர் சொல்லியும் செய்யல, போதகர் சொல்ல சொல்ல அவமதிக்கிற, இதெல்லாம் அவங்களுக்கு செய்யல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீ செஞ்சிருக்கிற. எனவே உன்னை நீயே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டாய் என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். இந்த நம்பிக்கையின் அளவு எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் உன் வாழ்க்கை சிறப்பாக செயல்படும். அந்த குருனுடைய நம்பிக்கை சேத்த பூசணும், திருப்பி பத்தல, மறுபடியும் போயிட்டு சேத்துல குளத்துல கழுவணும். இவ்வளவு ப்ராசஸ் தேவைப்படுது. பாஸ்டர் ஜெபம் பண்ணி விட்டா அதோட போய் சேரணுன்ற எண்ணம் இருந்தா பரவாயில்ல. ஜெபம் பண்ணிட்டு, பாஸ்டர் ஒரு நல்ல டாக்டரா சொல்லுங்க பாஸ்டர், இன்னைக்கு பாஸ்டர்கிட்டே கேட்பாங்க. பாஸ்டரே ஒரு நல்ல டாக்டர் சொல்லி அனுப்புவார். அது எதுக்கு ஜெபம் வேற வேஸ்டா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு தான் கேட்குறேன். டைம் வேஸ்ட். பாஸ்டருக்கும் டைம் வேஸ்ட், உங்களுக்கும் டைம் வேஸ்ட், ஏசுனாருக்கும் டைம் வேஸ்ட். யாரும் டாக்டர்கிட்ட போங்க.
எனவே உங்களோட நம்பிக்கையின் அளவு தான் உங்களுக்கு கிடைக்கிற விடை. 12 வருஷம் ஆச்சுன்னா அவ்வளவு ப்ரெஷர் தேவைப்படுது. ஒரு பலூன் வெடிக்கணும்னா அதுக்கு ஒரு ப்ரெஷர் தேவைப்படுது. எல்லா செயலுக்கும் ஒரு ப்ரெஷர் தேவைப்படுது. அந்த ப்ரெஷரோட அளவு கரெக்டா வர வரைக்கும் டைம் எடுக்குது. போமா, ஒருத்தவங்க என்கிட்ட வந்து, ஐயா எனக்கு வேலை கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றேன். முதல்ல ஒரு முறை வராங்க, இந்த கம்பெனியில தான் வேணும், இவ்வளவு சம்பளத்துல தான் வேணும், ஜெபிக்கிறேன். அடுத்த முறை வராங்க, அதே கம்பெனியில இன்டர்வியூ வந்துடுச்சுங்கய்யா, ரைட்டு, சரியாகுது, போறாங்க. அடுத்த முறை ஜெபம் பண்ண வராங்க, செகண்ட் ரவுண்ட் வந்துடுச்சு, ஜெபம் பண்றேன், போறாங்க. 3வது முறை வராங்க, ஜெபிக்கிறேன். இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. மறுபடியும் ஜெபிக்கிறேன். அடுத்த முறை அவங்க கிட்ட இருந்து ஃபோன் வருது, நான் கேட்ட சம்பளத்தை விட அதிகமான சம்பளத்துல அதே கம்பெனியில எனக்கு வேலை கிடைச்சிருச்சு என்று சொல்றாங்க. இதுதான் நம்பிக்கையின் அளவு. அவங்க நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்கு இத்தனை வாரங்கள் தேவைப்பட்டுச்சு. 5 வாரம் கிட்டத்தட்ட 6 வாரம் கிட்டத்தட்ட தேவைப்பட்டுச்சு. அந்த 6 வாரம் முடிஞ்ச உடனே அவங்க நம்பிக்கை வந்து ஃபுல்ஃபில் ஆகுது, அவங்க கேட்டது கிடைக்குது. ஆனா முதல் வாரத்துல நான் சொல்லிட்டேன், நீ ஒரு விஷயத்த கேட்கறீனாலோ, அதாவது நன்மையான விஷயத்தை நீ கேட்கறனா, உனக்கும் உன்னோட குடும்பத்துக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நீ கேட்கறனா, அது கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். நீ இன்னும் மேலும் மேலும் கிறிஸ்துக்குள்ளாக வளர்ந்து கர்த்தருடைய வருகைக்கு மிகவும் சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆயத்தமாக இருக்கும்பொழுது கர்த்தர் உன்னை மேலும் மேலும் உயர்த்துவார். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.